பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரேங்க் லிஸ்ட். சோ சார், இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு நிறைய பேத்துக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. சோ அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபைட் ஆயிருச்சு. சோ அதுல வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து ரிஜெக்டட் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு கொரி கொடுத்திருந்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து 20ஆம் தேதிக்குள்ள கொரி முடிச்சிருப்பாங்க. மேபி வந்து அவங்க இன்னொரு பஃபர் வந்து இன்னொரு இந்த வீக்ல வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து டிஎஸ்சி சென்டர்ல அணுகி, சார் இந்த மாதிரி வந்து என்னுடைய இதுல வந்து சர்டிபிகேட் வந்து நீங்க கொரி கொடுத்தீங்க, இதை நான் சால்வ் பண்ணிக்கேன் என்னன்னு வந்து நீங்க டைரக்டா வந்து யார் யாருக்கு வந்து இன்கம்ப்ளீட் ரிஜெக்ட் இந்த மாதிரி இருக்கவங்க நீங்க டிஎஸ்சி சென்டர்ல வந்து தொடர்பு கொண்டு, சார் என்னுடைய சர்டிபிகேட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சா எல்லாமே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து எல்லா சர்டிபிகேட் வெரிஃபை ஆன பிறகு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க சர்டிபிகேட் வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவல் வந்து அஸ் பர் ஷெட்யூல் வந்து ஜூன் 27 வந்து ரேங்க் லிஸ்ட் இதாகுது. அதுல எந்த மாதிரி ரேங்க் வரும்னா, முதல்ல வந்து ஜெனரல்னா வந்து முதல்ல வந்து நிறைய ரேங்க் லிஸ்ட் வரும். நீங்க அந்த ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து சீரியல் நம்பர்ல வந்து இருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய ஜெனரல் ரேங்க், புரியுதா? அதுக்கப்புறம் வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும், உங்களுடைய கட் ஆஃப் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டியோட ரேங்க் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வரும். இதுல வந்து நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்க முதல்ல என்ன பார்க்கணும்னா, அந்த முதல்ல ஜெனரல் ரேங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுடைய அந்த பிடிஎஃப் சர்ச் பண்ண தெரியும்ல, பிடிஎஃப் வந்து சர்ச் போட்டுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து கரெக்டா வந்து எந்த ரேங்க்ல வந்து நின்றோம். அதுல முதல்ல காலத்துல இருக்கிறதா ஜெனரல் ரேங்க். அதுல நீங்க என்ன ஜெனரல் ரேங்க்ல இருக்கீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லயே வந்துடும். அஸ் வெல் அஸ் உங்களுடைய வெப்சைட்லயே வந்து இப்போ இந்த வெப்சைட்ல வந்து உங்களுடைய ஜெனரல் டேட்டா இருக்குல்ல, அதுலயே வந்து உங்களுடைய ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இது ரெண்டுமே வந்துடும். நல்லா அது வந்து நீங்க வேகன்சி ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்க செக் பண்ற ரேங்க்லயே உங்க பேர் இருக்கா. அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட் ஓபன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணி ஓபன் பண்ணி இது ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஜெனரல். அதுக்கப்புறம் வந்து இதுல மெயினா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது, ஜெனரல் ரேங்க் எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த கம்யூனிட்டியில வந்து உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கா, உங்களுடைய கம்யூனிட்டியோட ரேங்க் இருக்கான்னு செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து இது பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கம்யூனிட்டி வந்து நீங்க சர்டிபிகேட்ல ஒழுங்கா கொடுக்கலன்னா அந்த கம்யூனிட்டி இல்லாத வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் ரேங்க் தான் வரும், கம்யூனிட்டி ரேங்கே வராது. அப்படி கம்யூனிட்டி ரேங்க் வராதவங்க வந்து உடனே நீங்க என்ன செய்யலாம்னா டிஎஸ்சி சென்டர்ல போய் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருவாங்க, புரியுதா? அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜெனரல் ரேங்க் வந்து மாறிடும். இப்ப வந்து நீங்க 180ல இருக்கீங்க, ஆனா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இல்லைன்னா உங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட், இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அவங்க நீங்க 7 பாயிண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 7 பாயிண்ட் ஸ்டூடெண்ட்க்கு தனியா ஒரு பிடிஎஃப் வரும். அதுல வந்து உங்களுடைய பேர் வந்து 7.5லயும் உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு தனி கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க. அங்கேயும் ஒரு ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். அதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். 7.5க்கு தனியா இருக்கும். இது 7.5 என்னென்ன பாக்கணும், ஜெனரல்லையும் பேர் இருக்கான்னு பாக்கணும், 7.5லயும் இருக்கான்னு பாக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு தனியா ரேங்க் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க எதுல செக் பண்ணணும், ஜெனரலா இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் பேர் இருக்கான்னு பாக்கணும், ஜெனரல்லையும் பேர் இருக்கான்னு பாக்கணும். ரைட், 7.5 ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தீங்கன்னா நீங்க ஜெனரல்லையும் உங்க பேர் இருக்கான்னு பாக்கணும், 7.5 ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் இருக்கான்னு பாக்கணும், அப்படியே வந்து ஜெனரல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் இருக்கான்னு பாக்கணும், அண்ட் நார்மல் 7.5 மொத்தம் 4 இடத்துல பாக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7.5 ஸ்டூடெண்ட் வந்து ஜெனரல் அண்ட் 7.5 நார்மல்லையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், 7.5 ஜெனரல் 2 ரேங்க் இருக்கும். 4 இதுல வந்து உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ரேங்க் வரும். அவங்க வந்து எக்ஸ் ஆர்மி ரேங்க்லயே உங்க பேர் இருக்கான்னு பாத்துக்கணும், ஜெனரல்லையும் இருக்கான்னு பாத்துக்கணும். அதே மாதிரி வந்து பிசிக்கலி சேலஞ்சுலயும் உங்க நேம் இருக்கான்னு பாத்துக்கணும், ரேங்க் இருக்கான்னு பாத்துக்கணும், ஜெனரல்லையும் இருக்கான்னு பாத்துக்கணும். இன்கேஸ் நீங்க 7.5 இருந்தீங்க 7.5 இருக்கான்னு பாத்துக்கணும்.
சோ எல்லா இதுலயும் வந்து உங்களுக்கு ரேங்க் வேற வேற ரேங்க் இருக்கும், அது எல்லாம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நீங்க எல்லாருமே பார்க்க வேண்டியது. சோ இதுல வந்து சார் எனக்கு இல்லைன்னா ஒண்ணு பயப்படணும் அவசியம் கிடையாது. 27ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவங்க 4 நாள் வந்து உங்களுக்கு கொரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கொரிஸ்ல வந்து நீங்க நேரடியா வந்து நீங்க கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், ரிலவென்ட் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் வேற என்ன பார்க்கணும்னா அதுலயே வந்து உங்களுக்கு 7.5 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் காலமும் சேர்ந்து வந்துரும். உங்களுடைய வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்ஆர் நோன்னு இருக்கும், ஆர் யூ பிஎம்எஸ் எலிஜிபிள் எஸ்ஆர் நோன்னு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் காரங்களும் நீங்க வந்து கொரியில போய் கொடுக்கலாம். அப்படி வந்து கொரியில வந்து நீங்க போகலனாலும் யாரே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் காரங்க ஒரே பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த கொரி 4 நாள் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். நீங்க முடிஞ்சா டிஎஃப்சி சென்டர்ல போய் உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படி இல்லன்னா எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட இன்கம் சர்டிபிகேட் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ் அண்ட் பிஎம்எஸ் கால்குலேஷன் மாறிடும். அப்படி வந்து உங்களால போக முடியலன்னா நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. இந்த 2 கேட்டகரி மட்டும் யாரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎம்எஸ் வந்து நீங்க பயப்பட அவசியம் கிடையாது. நீங்க காலேஜ் சேரும்போது கூட மாத்திக்கலாம். நீங்க காலேஜ் சேர போறீங்களா, அந்த காலேஜ் சேர போகும்போது காலேஜ்லயே மாத்திக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்க மூவ் அப்போடு சொல்லி மறுபடியும் நீங்க எப்படி இருந்தா டிஎஃப்சி சென்டர் போவீங்க. சப்போஸ் வந்து நீங்க உங்க ரவுண்ட்ல வந்து அலாட்மெண்ட் வந்தவன அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் போவீங்க, அக்செப்ட் பண்ணலன்னா மூவ் அப்போடு சொல்லி நீங்க எங்க போவீங்கன்னா காலேஜுக்கு போவீங்க. அப்பவும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்க மாத்திக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பிஎம்எஸ் காலவங்க வந்து நீங்க ரொம்ப பேனிக் ஆகணும்ல, நீங்க இந்த டிஎஃப்சி சென்டர் இந்த கூட்டத்துல போகணும் அவசியம் கிடையாது. ஜென்ரலா காலேஜ் சேரும் போதோ இல்ல மூவ் அப்போடு சொல்லி டிஎஃப்சி சென்டர்ல ஒரு 5 நாளுக்குள்ள போவீங்களா அப்போ கூட நீங்க மாத்திக்கலாம். சோ அதனால வந்து யாரும் பயப்படணும் அவசியமே கிடையாது. சோ அதனால நம்ம டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டீம் அண்ட் டோட் இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன கொரி வந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா மாத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு மேஜர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான கவலை, சார் நாங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், ஆனா ரேங்க் வந்து 27ஆம் தேதி வருது, எங்களுக்கு வந்த தகவல் பிரகாரம் 23ஆம் தேதி வந்து வந்துரும் சொல்றாங்க. என்னது ரீவேல்யூஷன் வந்து மேபி 23ஆம் தேதி ரீவேல்யூஷனோட ரிசல்ட் வந்துரும் சொல்றாங்க. அப்படி இருந்தா என்ன செய்யணும்னா நீங்க உடனே வந்து உங்களுடைய மாறின மார்க்கோட டிஎஃப்சி சென்டர் போயிருங்க. டிஎஃப்சி சென்டர் போனவன அவங்ககிட்ட வந்து சொல்லுங்க, சார் இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளவு கட் ஆஃப் இருந்தது, நான் ரீவேல்யூஷன் பண்ணிருக்கேன், இந்த மார்க் எனக்கு வந்திருக்குன்னா அவங்ககிட்டயும் வந்து நீங்க உங்களுடைய மாறின மார்க் அண்ட் பழைய மார்க் ஷீட் இது ரெண்டும் போய் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு மாறின ரேங்கோட வந்துரும். புரியுதா சார்? உங்களுக்கு எனக்கு கட் ஆஃப் வந்து 2 இல்லன்னா 3 மார்க் கூடுற மாதிரி இருக்கு, ஆனா ரேங்க் லிஸ்ட்ல வந்து இங்க எப்படி வரும் பயமா இருக்கிற மாதிரி யார் யார் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டீங்களோ இவங்க வந்து நீங்க டைரக்டா டிஎஃப்சி சென்டர் போற. ஆக்சுவலா நார்மலாவே வந்து எமிஸ் நம்பர்லயே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய மார்க் மாறிடும். நல்லா 99% வந்து உங்களுடைய எமிஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க கட் ஆஃப் எடுப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இருந்தாலும் வந்து சார் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, எனக்கு மாறுமா மாறலையான்னு எனக்கு ஒரு ரேங்க்ல வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரீவேல்யூஷன் ரீடோட்டல்ல சக்சஸ் ஆனவங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து நீங்க அப்ரோச் பண்ணுங்க, அதுதான் வெல் அண்ட் குட், நல்லது, ரைட். சோ அதனால வந்து எல்லாருமே நம்பிக்கையா இருங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துரும், ரைட். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு என்ன செய்யணும்னா இனிமே வந்து நம்ம எதுவுமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி பேசணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம ஒரு டென்டேட்டிவா வந்து உங்க எல்லாருமே உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணது இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தோம். ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நம்ம ரேங்க் பிரகாரம் பேசலாம். ஏன்னா ரேங்க் தான் வந்து எக்ஸாக்டா இருக்கும், புரியுதா? ஏன்னா நல்லா தெரிஞ்சு இப்போ 190 கட் ஆஃப், இப்போ 190 கட் ஆஃப்லயே வந்து ஒரு 300 பேர் இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு காலேஜோட அனாலிசிஸ் 190 கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அந்த 190லயே வந்து ஒரு 300 ரேங்க் இருக்கும். 190னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 9300, 9301, 9302 ஒரு 300 பேர் இருக்கலாம்ல. இதுல நீங்க 9300 9301 டவுட்டா இருக்கும்ல, இதுல யார் முதல்ல இருக்காங்க அவங்களுக்கு தானே காலேஜ் கிடைக்கும். சோ அதனால வந்து ரேங்க் வந்து எக்ஸாக்டா பிரிண்ட் பண்ணலாம், புரியுதா? ஒன்ஸ் ரேங்க் வந்த பிறகு நீங்க டிஎன்இஏ வெப்சைட்ல போய் நீங்க என்ன செய்யலாம்னா ரேங்க் ஓரியன்டாவே வந்து செக் பண்ணலாம். டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்ல இத்தனை நாள் கட் ஆஃப்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்களே,
இனிமே வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ரேங்க்னு சொல்லியே செக் பண்ணலாம். இந்த ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த ரேங்க் வச்சு நம்ம காலேஜ் அனாலிசிஸ் பண்றதுதான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டா இருக்கும். புரியுதா? கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் சேஞ்சஸ் ஆகலாம். இந்த ரேங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு காலேஜ்ல வந்து நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து ரொம்ப க்ளோஸ்டு. இதுவும் வந்து எக்ஸாக்ட் கிடையாது. நம்ம ஓரளவு க்ளோஸ்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கட் ஆஃப் வச்சு வந்து நமக்கு ஒரு 75% இந்த காலேஜ் கிடைக்குதுன்னா நம்ம ரேங்க் வந்த பிறகு ஒரு 85% வந்து இந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும்னு வந்து நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ண பிறகு இந்த காலேஜை மட்டும் நீங்க அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 காலேஜ்ல கிடைக்கணும் அனாலிசிஸ் வந்த பிறகு அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க விசாரிச்சு இந்த காலேஜ் ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரே மாதிரி காலேஜ் 4 இருக்கும்போது உங்க ஃபீஸுக்கு எது அஃபோர்டபுள், ஒரே மாதிரி காலேஜ் இருக்கும். ஒரு காலேஜ்ல வந்து 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் இருக்கும், ஒரு காலேஜ்ல 1.25 லட்சம் ரூபாய், ஒரு காலேஜ் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு 10 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு 70 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணு. இது எல்லாமே கால்குலேட் பண்ணி எது உங்களுக்கு ஃபீஸபிளா இருக்குன்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். முடிஞ்ச இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.